எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல வந்து கந்த சஷ்டி கவசம் அந்த பாட்டுக்கு அர்த்தம் சொல்றேன். இந்த கந்த சஷ்டி கவசம் ரொம்ப பெரிய பாட்டு. அதனால ஒரே வீடியோல சொல்றது கஷ்டம். நான் 2, 3 வீடியோவா ஸ்ப்ளிட் பண்ணி சொல்றேன். இப்போ பாட்டுக்கு அர்த்தம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பாட்டை யார் எழுதுனா, இதுல என்ன விசேஷம், அதுக்கப்புறம் இது சொன்னாக்கா என்ன பலன், இதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம். தேவராயன் அப்படின்றவரு சிவபெருமானை முருகன் வடிவில பார்த்தவர். அதாவது முருகரும் சிவபெருமானும் ஒன்றே அப்படின்ற எண்ணத்தோட இருக்கிறவர். இறைவனையும் அப்படிதான் வணங்கினவர். அதனால இந்த பாட்டிலேயே கூட ஒரு இடம் வரும். அந்த இடம் வந்து சிவன் தான் வந்து கனக சபையில நடனம் ஆடுறவர். ஆனா இந்த பாட்டுல அந்த கனக சபையில நடனம் புரிகின்றவர் முருகர்னு சொல்றார். அந்த வரி என்னான்ட்டு அந்த வரியை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்றேன். இதை ரிமைண்ட் பண்றேன். இப்போ இந்த பாடல்கள் எப்போ பாடணும் அப்படின்னாக்கா, காலையிலையும் ஈவினிங்கும் பாடணும்னு அவரே சொல்றார். தேவராயனே சொல்றார். காலையிலையும் பாடணும், மாலையிலையும் பாடணும். இப்படி தினமும் பாடணும். அப்படி பாட முடியாதவங்க அட்லீஸ்ட் செவ்வாய்க்கிழமை பாடலாம். முருகனுக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை. அப்படி செவ்வாய்க்கிழமையும் பாட முடியல அப்படின்னாக்கா, அந்த சஷ்டி விரதம் இருக்காங்க இல்லையா, அந்த சஷ்டி வரும்போது அந்த 6 நாள் அப்போ பாடலாம். இது பாடினா என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா, பாட்டே அதுல இருந்து தான் ஆரம்பிக்குது. துதிப்போர்க்கு வல்வினை போம். இத பாடுறவங்களுக்கு, வணங்குறவங்களுக்கு, துதிப்பவர்களுக்கு முருகனை வல்வினை போகும். வினைன்னா நம்ம பண்ண கர்மா. அதுலேயும் வல்வினைன்னா தொன்று தொட்டு பல பிறவிகளா தொடர்ந்து வர பாவங்கள் போம். துன்பம் போம். இப்போ இந்த பிறவில நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் போம். போம்னா ஓடி போயிடும். நெஞ்சில் பதிப்போர்க்கு, முருகனையும் சரி, இந்த கந்த சஷ்டி கவசத்தையும் சரி மனசுல பதிக்கிறவங்களுக்கு, மெமரைஸ் பண்ணி பாடுறவங்களுக்கு செல்வம் பலித்து, செல்வங்கள் எல்லாம் பலிக்கும். நினைச்சதெல்லாம் நடக்கும். கதி தோங்கும். அதாவது வளர்ந்து கொண்டே இருக்கும் செல்வம். நிஷ்டையும் கைகூடும். இஷ்டா நிஷ்டான்னு இருக்கு. வித்தியாசம் என்னன்னா, இஷ்டம்னா ஆசைப்படுறது. நம்ம மனசு நிறைய ஆசைப்படலாம். ஆனால் அதில் சுயநலங்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் நிஷ்டான்னா நினைச்ச உடனே நினைக்கிறதெல்லாம். நிஷ்டையும் கைகூடும். நினைப்பதெல்லாம் கைகூடும். நிமலர் அருள் கந்த சஷ்டி கவசம் தனை. நிமலன்னாக்கா, மலன்னா அழுக்கு உடையவர், நிமலன்னா அழுக்கு இல்லாதவர், குணம்னா நல்ல குணத்தை உடையவர், நிர்குணன்னா குணமே இல்லாதவர் இறைவன். அந்த மாதிரி நிமலன்னா இங்க முருகரை குறிக்கும். அவருக்கு அருளை தரக்கூடிய இந்த கந்த சஷ்டி கவசம் தனை, இந்த கந்த சஷ்டி கவசத்தை துதிப்போர்க்கு வல்வினை போம். இதை பாடுறவங்களுக்கு திரும்ப ஃபர்ஸ்ட் லைனுக்கு அப்படி போகணும். பாடுறவங்களுக்கு வல்வினை போம். கந்த சஷ்டி கவசங்கள் வந்து மொத்தம் 6 பாடியிருக்காரு இவர் ஆசிரியர். ஒரு படை வீட்டுக்கும் ஒரு பாட்டு. இப்போ அதிகமாக பிரபலமாக இருக்கக்கூடியது வந்து திருச்செந்தூர் முருகனுக்கு பாடின கவசம். இப்போ கவசம் அப்படின்னு பாடுறாங்க இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம்னா காப்பு. நம்மளை காப்பாற்றுவதற்காக போட்டுக்கிற ஒரு பாதுகாப்பு.
இப்போ தலையில் போடுறது கூட ஹெல்மெட்டுக்கு தமிழில் தலைக்கவசம்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது பாதுகாக்குது, நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது. அதனால தான் இதுக்கு கவசம்னு பேர் வந்துச்சு. இப்போ கந்த சஷ்டிக்கு அந்த ஃபர்ஸ்ட்லேருந்து பாடி ஒரு வரி பாடும்போதும் அர்த்தம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்போ தான் புரியும். துதிப்போர்க்கு வல்வினைப்போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலர் அருள் கந்தர் சஷ்டி கவசம் தனை. இப்போ ஆரம்பிக்குது. அமரர் இடர் தீர. அமரர்னாக்கா நம்மள மாதிரி மக்கள் தான், நல்லவர்கள். அமரர் இடர் தீர, அவங்களுடைய துன்பங்கள் தீர்ந்து போக்குற அமரம் புரிந்த கருணை புரிந்த குமரனடி, அந்த குமரனாகிய முருகனின் அடி நெஞ்சே குறி. நம்ம நெஞ்சத்திலேயே குறின்னா அதுதான் அப்ஜெக்டிவ். அப்படி வச்சு சஷ்டியை நோக்க, சஷ்டி விரதத்தை அனுஷ்டிக்கன்னு அர்த்தம். நோன்பு நோக்கிறதுன்னு தான் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு நோக்கன்னு சொல்லுவாங்க. சஷ்டியை நோக்கன்னா சஷ்டியில் விரதம் இருக்க சரவண பவனார் முருகக்கடவுள் சிஸ்டருக்கு உதவும், தன்னுடைய சீடர்களுக்கு தன்னுடைய பக்தர்களுக்கு உதவும். அவர் எப்படி இருக்காராம்? செங்கதிர் வேலோன், செம்மையா சக்க செவேல்னு இருக்காராம். செங்கதிர், கதிர்னா சூரியன், செங்கதிர்னா செம்மையான சூரியன் போல இருக்காரு. யாரு? வேலோன், கையில வேல்களை கொண்டிருக்கின்றார். செம்மையான உருவம் முருகனுக்கு இருக்குன்னு அருணகிரிநாதர் பல பாடல்ல பாடியிருக்கார். கந்தர் அலங்காரத்துல பாடியிருக்காரு, கந்தர் அனுபூதியில பாடியிருக்காரு. செவ்வான் உருவில் திகழ்வேலனவன், செவ்வான் உருவில், அந்த கலர்ல, செம்மையான வானம் போட கலர்ல இருக்கக்கூடிய திகழ்வேலனவன் அப்படின்னு கந்தர் அனுபூதியில ஒரு பாட்டுல பாடுறாரு. அந்த மாதிரி செங்கதிர்னாக்கா செம்மையான கதிர் போன்ற நிறத்தை உடைய வேலோன் எப்படி இருக்காரு? பாதம் இரண்டில், 2 பாதத்திலையும் பன்மணி சதங்கை, நிறைய மணிகள் இருக்கக்கூடிய சதங்கை என்கின்ற ஆபரணத்தை காலில் போட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம கொலுசுன்னு கூட சொல்லிக்கலாம், ஏன்னா சவுண்ட் வரணும்ல. அதனால தான் அடுத்த வரியில கீதம் பாட. கீதம்னா அதுவே அந்த ஓசையே பாட்டு பாடுற மாதிரி இருக்கு கீதம். கிண்கிணி ஆட, அந்த பாதங்கள்ல இருக்கிற அந்த கொலுசுல இருக்கிற அந்த மணிகள் அதுவும் ஆட. மையல் நடனம் செய்யும் மயில் வாகனனார். மையல்னா அழகு, மையல்னா மயக்கம். மையல் நடனம் செய்யும்னா நம்மளை மயக்கக்கூடிய அளவுக்கு அழகாக நடனம் செய்கின்ற மயில் வாகனனார், மயிலை வாகனமாக உடையவர். கையில் வேலால் என்னை காக்கவென்று, கையில வேலோட என்னை காப்பதற்கு வந்து வர வர வேலாயுதனார், சீக்கிரமா வாங்க, வருக வருக மயிலோன் வருக, சீக்கிரம் வந்து என்னை காப்பாத்துங்க. இந்திரன் முதலாம் என் திசை போற்ற. இந்திரன் அஷ்ட திக் பாலகர்ல ஒருத்தர். 8 திசைகளுக்கும் தலைவர்கள் இருக்காங்க, கடவுளுங்க இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன்ல, ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த இந்திரன் முதலாக என் திசை போற்ற, குபேரர் வடக்குக்கு, யமன் தெற்குக்கு, இந்த மாதிரி அந்த தேவர்கள் எல்லாம் போற்ற, 8 திசைகளுக்கும் அதிபதிகளும் போற்ற மந்திர வடிவேல் வருக வருக. மந்திரங்களை செய்து காட்டக்கூடிய வடிவேலை உடைய முருகரே வருக வருக. வாசவன் மருகா வருக வருக. வாசவன்னா வாசுதேவர், விஷ்ணுவினுடைய
மருகான்னா மருமகன். விஷ்ணுவுடைய 2 பெண்கள் தான், அது விஷ்ணுவுடைய கண்ணீர்ல தோன்றின அந்த 2 பெண்கள். அவங்க தான் அடுத்த பிறவில வள்ளியும் தேவயானியுமா பிறந்து கண்ணுலயே பிறந்த முருகரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதனால விஷ்ணு வந்து முருகருக்கு மாமனார். வாசவன் மருகா வருக வருக, நேச குறமகள் நினைவோன் வருக. நேசமாகிய குறமகள் வள்ளி தெய்வானை அவளுடைய நினைப்பு வைத்து கொண்டிருக்கின்ற முருகா வருக வருக. 6 முகம் படைத்த ஐயா வருக. இதுக்கு அர்த்தமே சொல்ல தேவையில்லை. நீரிடும் வேலவன் நித்தம் வருக. அழகாக திருநீர் பூசிட்டு இருக்க வேலவனே நித்தம் வருக, தினமும் வாங்க. சிரகிரி வேலவன் சீக்கிரம் வருக. சிரம்னா தலை, கிரின்னா மலை. மலைகள்லேயே தலையாய மலையாகிய கைலாசத்தில் உரைகின்ற வேலவா சீக்கிரம் வருக. சரவண பவனா சடுதியில் வருக. சரவணத்துல பிறந்த அழகு மிகுந்த முருகா சடுதியில் வருக. சடுதி என்ற தமிழ் சொல்லுக்கு உடனேன்னு அர்த்தம், டிலே பண்ணாமன்னு அர்த்தம். இப்போ இதுக்கு அடுத்து ரகன பவச ரர 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 ரிகன பவச ரிரி 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 வினபவ சரஹன வீரா நமோ நம நிபவ சரஹன நிற நிற நிறன. இது எப்படின்னா, அந்த 36 எழுத்து இருக்கு இல்லையா, சரவணபவம், சரவணபவா, அது எப்படி சொல்லணும்னா சரவணபவ, ரவணபவச, வனபவசர, நபவசரவ, பவ சரவண, வா சரவணபா அப்படி சொல்லணும். அதை தான் இங்கே பிரித்து பிரித்து இப்படி போட்டு வச்சிருக்காரு எழுத்துக்களா. வசர அனப வருக வருக சொல்றாரு. இதெல்லாம் மந்திரங்களை சொல்லி அதை சொல்ற முறையில சொல்லி இறைவா வருகன்னு சொல்றாரு. அசுரர் குடிகெடுத்த ஐயா வருக. சூரபத்மன் போன்ற அசுரர்களை வதைத்து அவங்கள ஆட்கொண்ட ஐயா வருக. என்னை ஆளும் இளையோன், என்ன ஆண்டு கொண்டிருக்கின்ற இளையோன்னா இளமையானவர். கையில என்ன இருக்கான், 12 ஆயுதங்கள். ஒரு கையில ஒரு ஆயுதம் வச்சாலும் 12 கைக்கு 12 ஆயுதம் இருக்கும்ல. பாசாங்குசமும், அங்குசம் வச்சிருக்காரு. பாச அங்குசம் அது எதுக்குன்னா, மனிதனுக்கு மனசுன்ற ஒண்ணு கொடுத்துருக்காரு இறைவன். அந்த மனசை அது ஓடுற ஓட்டத்துக்கு யாராலையுமே ஓட முடியாது. த ஃபாஸ்டஸ்ட் இன் த வேர்ல்டு. இந்த இந்த இதுலேயே அதிக வேகத்தோடு போகக்கூடியது மனசு. அது ஒரு அளவுக்கு அதிகமாக மேலே போகும்போது அதை அடக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும். அதனால கையில் அங்குசம் வச்சிருக்காரு. யானைப்பாகன் கையில் அங்குசம் வச்சிருப்பான். புரியுதுங்களா? அந்த மாதிரி நம்மளெல்லாம் நம்ம மனசு தறிகெட்டு ஓடும்போது அதை அடக்கி கொண்டு வரணுன்றதுக்காக அவர் கையில் அங்குசம் வச்சிருக்கார். பரந்த விழிகள் 12 இலங்க 12 விழிகள் வைத்திருக்கிறார். விரைந்தென்னை காக்க வேலோன் வருக. சீக்கிரமா என்னை காப்பாத்துறதுக்கு வேலவரே வருக. இதுக்கப்புறம் சொல்ற வரிகள் வந்து மாத்ருகா மந்திரம்ன்ற ஒரு மந்திரம் இருக்கு, அதை பற்றி சொல்றாரு. அந்த மாத்ருகா மந்திரம் என்னன்னாக்கா, உடம்புல இந்த 6 ஆதாரங்கள் இருக்கு இல்லையா, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணி ஊரகம், அநாகதம், விஷுப்தி, ஆக்ஞானம். இந்த ஆதாரங்கள்ல எல்லாம் மூலாதாரத்தில் ஹான்ற அக்ஷரம் எழுத்தும், மேலே சகசிராரத்தில் ஷா அப்படின்ற எழுத்துலையும் முடியும். உடம்புக்குள்ள இந்த 6 ஆதாரங்களில் மொத்தம் 51 எழுத்து இருக்கு. அந்த 51 எழுத்தும் அப்படியே மாலை மாதிரி கனெக்ட் ஆகியிருக்கும். அதுதான் மாத்ருகா மந்திரம். இந்த மந்திரத்தை பற்றி பல வேதங்கள் சொல்லியிருக்கு.
அப்படி அந்த எழுத்துக்களை எல்லாம் பற்றி நம்ம திருமூலரும் திருமந்திரத்தில் சொல்லியிருக்கார். 50 எழுத்தே அனைத்து வேதங்களும், 50 எழுத்தே அனைத்து ஆகமங்களும், 50 எழுத்தின் அடைவை அறிந்த பின் அந்த 50 எழுத்தே 5 எழுத்தாமே அப்படின்னு முடிக்கிறார். இந்த 50 ப்ளஸ் எழுத்துக்களும், ஏன்னா 51 இல்லையா, எழுத்துக்களும் அனைத்து வேதங்களும், எல்லா வேதங்களுமே இதுலேயே அடங்கிடுச்சு. அனைத்து ஆகமங்களும், புராணங்களும், இதிகாசங்களும் எல்லாம் அந்த எழுத்துலேயே அடங்கிடுச்சு. இந்த 50 எழுத்தின் அடைவை அறிந்த, அது எப்படி கனெக்டாக இருக்குன்றத அறிந்த பின் கண்டுபிடிச்ச அப்புறமா அந்த 50 எழுத்தும் 5 எழுத்தாமே. இந்த 5 எழுத்து நாம சி வா ஏன்னு சொன்னாவே போதும், நம்ம இதெல்லாம் படித்ததுக்கான அர்த்தம் கிடைச்சிடும். அதை தான் இப்போ இதுக்கு அடுத்த வரியிலேருந்து சொல்ல போகிறேன். அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு மெசேஜ் அனுப்புங்க, நான் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.